எல்லா புகழும் இறைவனுக்கே. வணக்கம், நான் ஜாஸ்மின். தினமொரு பலனின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய பலனாக சுகாதாரத்தை பற்றி ஒரு குட்டி அலசல், அவ்வளவு தாங்க. சுகாதாரம் சுத்தம் என்பது நம்மை பொறுத்தது மட்டுமல்ல, இது அடுத்தவர்களையும் சார்ந்தே அமையும் என்பதே என் கருத்து. வருமுன் காப்போம் என்பதன் மூலமாக நோயற்ற வாழ்வுடன் நல்ல ஒரு சுகாதார வாழ்வினை பெற்று நம் சுற்றத்தையும் பேணி காப்போம் என எண்ணியே இப்பதிவை படிக்கின்றேன். பிடித்திருப்பின் பகிருங்கள். கொரோனா இன்றளவில் நமக்கு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுத்து விட்டது என்று நினைக்கின்றேன். சுத்தத்தை பற்றி அதில் குறிப்பாக கை கழுவும் முறைகள், முகமூடி, மாஸ்க் அணிதல் மற்றும் சோசியல் டிஸ்டன்சிங், நமக்கும் அடுத்தவருக்கும் இடைப்பட்ட தூரத்தை அதிகப்படுத்தவும் நன்றாக கற்றுக் கொடுத்து விட்டது. ஆனால் அதை நாம் முறைப்படி செய்கிறோமா என்பதுதான் ஒரு கேள்விக்குறியாக உள்ளது. முதலில் நாம் கை கழுவுதலை பற்றி பார்ப்போம். கை கழுவுதல் என்பது தண்ணீரும் சோப்பும் இருந்துவிட்டால் கைகளை கழுவுவது மட்டும் அல்ல. அதனால நமக்கு தண்ணீரும் சோப்பும் மட்டுமே வேஸ்ட் என்றே கூற வேண்டும். அதற்கென்று ஒரு முறை உள்ளது. அதை பற்றி இப்பொழுது பார்ப்போம். நான் செய்து காட்ட விரும்புகின்றேன். முதல்ல நம்ம கையில் இருக்க ஸ்லீவை மேலே உயர்த்திக்கணும். அதுக்கப்புறம் டேப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க, இப்படி பண்ணிக்கோங்க. அடுத்தது கையை திருப்பி இப்படி விரிச்சு வச்சு இப்படி பண்ணிக்கணும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்து இந்த விரல் இருக்கு பாருங்களேன், இதை ஆப்போசிட் இதில் வச்சுட்டு ஒரு கொக்கி போல வச்சுக்கோங்க. ஓகேங்களா? கொக்கி போல வச்சுட்டு கீழே இந்த ஃபிங்கர்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதுவும் இங்கே மூவ் ஆகணும், இதுவும் இங்கே மூவ் ஆகணும். ஓகேங்களா? இப்போ என்ன ஆகுதுன்னா, நம்மளுக்கு இந்த நெயிலுக்கு நடுவில் இருக்கிறதும் போயிடும். அதுக்காக வேண்டி அதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிமைனிங் இந்த இடம் கேப் இருக்கு இல்லைங்களா, அதனால வேண்டி இப்படி பண்ணணும். இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமேல இந்த மாதிரி இப்படி பண்ணும்போது சுத்தமாயிடுச்சு நம்மளுக்கு. அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்கோங்க. அப்புறமேல டிஷ்யூ இருந்தால் டிஷ்யூ எடுத்துக்கோங்க, இல்லைன்னா டவல் வச்சிருந்தீங்கன்னா டவல்ல கிளீன் பண்ணிக்கோங்க. இப்பதாங்க என்னுடைய கையை சுத்தம்னு சொல்லிட்டு சொல்றது. இப்ப தண்ணி இல்லாம நம்ம சானிடைசர்ஸ் யூஸ் பண்ணியும் நம்ம கிளீன் பண்ணலாம். எப்படி பண்ணலான்றது அதையும் நான் காட்டி கொடுக்குறேன், வாங்க. இந்த ஹேண்ட் சானிடைசிங் ஜெல் இருக்கு, இந்த கண்டெய்னர் இருக்கு. இப்ப பாருங்க, கொஞ்சம் எடுத்துக்கிட்டு கையில இப்படி வைக்கணும். இப்படி வச்சு பண்ணீங்கன்னா கையில நம்ம சுத்தம் பண்ணாத கையில இருந்து அந்த டிராப்ஸ் கீழே விழுந்திருக்கும். மற்றவங்க அதை டச் பண்ணும்போது அவங்களுக்கு நம்மளுடைய கிருமி பரவறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால தான் எப்பயுமே எடுத்த உடனேயே இப்படியே வச்சுக்கிட்டு இப்படி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது என்ன பண்றீங்க, கை இப்படி விரிச்சுக்கோங்க, பார்த்துக்கோங்க, இப்படி பண்ணிக்கணும். அதே போலதான் இதோ இப்போ இந்த இடமும் கிளீன் ஆச்சு, இந்த ஃபிங்கர்ஸும் கிளீன் ஆச்சு. அதே ஆப்போசிட் டைரக்ஷன்ல பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல நமக்கு முன்ன நான் வாட்டர்ல காட்டினலையும் அதே போலதான், அதே ஸ்டெப்ஸ் தான் நம்ம ஃபாலோ பண்றோம். இப்படி பண்ணிக்கிறீங்க. அதுக்கப்புறம் இப்போ என்னுடைய கையை சுத்தம். இதை நம்ம எப்பெல்லாம் பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம யாருன்னா நம்ம டச் பண்ணோம் உடனே நம்ம சானிடைசர் ஜெல் இருந்துச்சுன்னா நம்ம எடுத்து யூஸ் பண்ணலாம். அதே போல ஏதாச்சும் இடம் அழுக்கா இருந்துச்சு, நம்ம அந்த இடத்த தெரியாம டச் பண்ணிட்டோம்னு சொன்னாக்க பண்ணுங்க. அதே போல நாமளே இப்ப மூக்கு கிட்ட போய் நான் டச் பண்றேன், உடனே நம்ம பண்ணிக்கணும். ஏன்னா நான் அடுத்தவங்களை தொடுவேன் இல்லையா, அப்ப நம்ம இருந்து அடுத்தவங்களுக்கு நம்ம கிருமியை நம்ம பரப்பி விட்டுருவோம். அதனாலதான் நம்மை சார்ந்தவர்களையும் சேர்த்து நம்ம பாதுகாக்கப்படும் போதுதான் சுகாதாரமான வாழ்வு நமக்கும் கிடைக்கும், அவர்களுக்கும் கிடைக்கும். அதனால சமூகத்தை நம்மளால பாதுகாக்க முடியும் என்பது என் கருத்து. நம்ம சுகாதாரத்தை பாதுகாக்க வேண்டியது நமக்கு என்ன, அங்க வர்க்கர்ஸ் இருப்பாங்க, அவங்க எல்லாரும் பார்த்துப்பாங்க அப்படி நினைக்கிறது தவறான கருத்து. ஏன்னு சொன்னா
ஒர்க்கர்ஸ்னால மட்டும் ஒரு இடத்த வந்து சுத்தமா தூய்மையா வைத்துக்கொள்ள முடியும்னு சொல்ல முடியாது. ஏன்னா இதுல நம்ம போய் அங்க யூஸ் பண்றோம் இல்லைங்களா, அங்க போய் நம்மளுடைய டைம் நம்ம செலவு பண்றோம். அந்த சமயத்துல அங்கிருந்து டிசீஸ் உடைய கிருமிகளை நாம எடுத்துக்கிட்டும் வந்துடக்கூடாது இல்லையா. அதனால நாம நம்மளாலேயும் அந்த இடத்த பாதுகாக்கப்பட வேண்டும். அதனாலதான் வேண்டி கூறுகிறேன், எந்த இடத்துக்கு போனாலும் சரியே நம்மையும் பாதுகாத்துக்கணும். நம்ம கிட்ட இருந்து அடுத்தவர்களுக்கு போகாமையும் நம்ம பாதுகாப்பது நம்மளுடைய கடமைங்க, ஒவ்வொருவரையும் கடமை. அதுக்கு வந்து ஒரு உதாரணத்தை நான் கொடுக்க விரும்புகிறேன். இந்த இடத்துல இப்ப வந்து நான் ஒரு மருத்துவமனை, அதாவது அரசு மருத்துவமனையை பற்றி நான் காண்பிக்கின்றேன். பாருங்க, பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கும் இந்த வீடியோவானது சவுதியில் உள்ள ஜெத்தா என்ற இடத்தில் உள்ள ஒரு அரசு மருத்துவமனை. இந்த அரசு மருத்துவமனை பாருங்க, கொஞ்சம் கூட மருந்து வாசனை கூட இருக்காது, மருந்து வாடை கூட கொஞ்சம் கூட நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியாது. பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கும்போதே உங்களால் கண்டுபிடிக்க முடியும் என்ன பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் அது போல இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம். இது வந்து ஒரு சாதாரண அரசு மருத்துவமனை தாங்க. இதை இந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறது வந்து ஒர்க்கர்ஸனுடைய உழைப்பினால் மட்டும் அல்ல, இங்குள்ள வருகை தரும் நோயாளிகளின் உறவினர்களும் இதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கின்றார்கள். ஏனென்றால் சுகாதாரத்தை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை என்பது மிகவும் முக்கியமானது என்று இங்கு அனைவரும் அறிந்திருப்பதால் தான் இந்த அளவிற்கு சுத்தத்தை பேணி காக்க முடிகிறது என நான் நம்புகின்றேன். உடனே நீங்க நினைக்கலாம், இவ்வளவு சுத்தமா இருக்கிறதுக்கு காரணம் இங்க யாருமே பேஷண்ட் காணலையே என்று நீங்க நினைக்கலாம். ஆனா என்னன்னா, இந்த வீடியோவை நான் எடுத்தது இரவில் எடுத்தேன். ஏனென்றால் இங்க இருக்க சவுதியை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்க பாலிசியின் படி பெண்களை வந்து நம்ம போட்டோல எடுக்கிறது தவறு. அதனாலதான் நோயாளிகள் இருக்கும்போது நான் வீடியோ எடுக்கல, இரவில் எடுத்தேன். அதனாலதான் உங்களுக்கு காலியா தெரியுது. மற்றபடி எல்லா ஊர்லயும் எல்லா நாட்டிலையும் இருக்கிற மாதிரி தான் அரசு மருத்துவமனையில எந்த அளவுக்கு கிரௌட் இருக்குமோ அந்த அளவுக்கு இங்கேயும் இருப்பார்கள். சில சமயத்துல இங்க பணிபுரிபவர்கள் நின்று மூச்சு எடுக்க கூட டைம் இருக்காது, அந்த அளவுக்கு இருக்கும், கிரௌட் இருக்கும். ஆனா இருந்தாலும் இந்த சுத்தத்திற்கும் இந்த சுகாதாரத்திற்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படாத வண்ணம் காக்கப்படுகிறது என்பதுதான் உண்மை. அதனால நம்ம எந்த பொது இடங்களுக்கு சென்றாலும் நம்மை சார்ந்தவர்களையும் பாதுகாப்போம் என கூறி இப்பதிவை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.